ஆமென். அல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதமான மாதத்துக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் என்பது வீர நடை போடுகிற மாதமாய் இருக்கிறது. இந்த உபவாசத்துடைய பகுதியை நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. மிஸ்பாவில் தண்ணீர் ஊற்றினார்கள், பாவம் நீங்கியது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. இந்த உபவாச ஜெபத்துல பாவம் நீங்க, பாவ அறிக்கை செய்ய உபவாசம் செய்ய வேண்டியது அவசியம். 2வது பகுதி, எதற்காக உபவாசம் செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பத்துடைய நல் வாழ்க்கைக்காக, நல் சம்பார்ப்பனைக்காக, நல் மேன்மைக்காக நாம் உபவாசிக்க வேண்டியதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறது. உபவாசம் செய்து ஜெபம் பண்ணும் போது பாவ அறிக்கை மாத்திரமல்ல, நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்துடைய மைய கருத்து கொண்டு சொல்லப்படுகிறது. எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியில் தேடுகிறதற்கு நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே. அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. உங்க பிள்ளைகளுக்கு நல்வாழ்க்கை உண்டாகுவதற்கு, உங்கள் குடும்பத்துல நல்வாழ்க்கை உண்டாகுவதற்கு இந்த உபவாச நாட்களை தருணமாய் பயன்படுத்துவது பாக்கியம். மாறாத பிள்ளைக்காக, மனமாறாத மகனுக்காக இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவோம், பாவ அறிக்கை செய்வோம், குடும்ப வாழ்க்கையுடைய பகுதியை சீரடைய செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.